கிருபையின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர்களை வெட்கப்படுத்த நினைத்தவர்கள் வெட்கப்பட்டு போன வரலாறு தான் உலகமெங்கும் நீங்கள் காணலாம். 148ஆம் சங்கீதத்தில் 14வது வசனம், அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமான இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் மோசேயை இஸ்ரவேலர்களை விடுதலை செய்ய அனுப்பும்போது கையில் ஒரு கொம்பை கொடுத்து அனுப்பினார். அந்த கொம்பை கொண்டு பார்வோனுக்கு முன்பு நின்ற மோசே அது பாம்பாக அது மாறும்படி செய்தார். பார்வோன் மந்திரவாதிகளுடைய கோள்களை கீழே போட வைத்த போது மந்திரவாதியின் 100கணக்கான கோள்கள் பாம்பாக மாறியது. ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த 100கணக்கான பாம்புகளை இந்த மோசையின் கொம்பு பாம்பாய் மாறியதே அது முழுவதும் விழுங்கி விட்டது. இதைதான் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 10லிருந்து 15 வரைக்கும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகமெல்லாம் போகிற தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தை கொம்பாக கையில் கொடுத்தார். இதோ என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துங்கள், என் நாமத்தில் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், என் நாமத்தில் மரித்தோரை எழுப்புங்கள், என் நாமத்தில் கட்டப்பட்டவர்களை விடுவியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்கிற கொம்பு கடந்த 2026 ஆண்டுகளாக சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் அது அடித்து நொறுக்குகிறது. தடுக்கப்பட்ட கதவுகளை உடைக்கிறது, அரசாங்கங்களை உடைத்தது, ராஜ்யங்களை உடைத்தது, பிசாசுனுடைய மேடைகளை இயேசுவின் கொம்பு உடைத்தது. இதான் அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு நமக்கு தந்திருக்கிற மகா பெரிய தேவ பலன் இயேசு கிறிஸ்து எனும் நாமம். அதை எப்போதும் விசுவாசத்தோடு பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் நாம் பாவத்தை வெறுத்தவர்களாக வாழும்போது தான் இயேசு கிறிஸ்து நாமம் எனும் கொம்பு மகத்தான காரியங்கள் செய்வதை நாம் காண்போம். ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உமது ஜனத்தின் கையில் இயேசு கிறிஸ்து என்கிற கொம்பை கொடுத்திருக்கிறீர். சாத்தானுடைய சகல அதிகாரங்களிலிருந்து இயேசு நாமம் உடைக்கிறது, கட்டுக்களை முறிக்கிறது, சாபங்களை அழிக்கிறது, பாவ கட்டுக்களை அழிக்கிறது. ஆண்டவர் அடைக்கப்பட்ட கதவுகளை உடைக்கிறது, ஆசீர்வாத கதவுகள் திறக்கும்படி இயேசுவின் நாமம் செய்கிறது. என்னோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியாக எல்லாம் நடக்கட்டும். மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.